வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம்மி ஆரத்தி பார்க்க போகிறோம்னா இந்த 6 பேர் போய் பேசிட்டு வந்தாங்க எடப்பாடி பழனிசாமிட்டேன்றதை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மறுத்துட்டார். வேலுமணி முன்னாடியே மறுத்துட்டாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு பேட்டி கொடுக்கும்போது செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா பேசணும், ஆனால் நாங்கள் அழுத்தம் தரல, அது கோரிக்கையாக தான் வச்சோன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. செங்கோட்டையன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பிரிஞ்சு சென்றவங்கன்னா திருப்பி இணைஞ்சா மட்டும்தான் கட்சி வலுவாக இருக்கும், நாங்கள் கோரிக்கையை வச்சது உண்மைதான்ற மாதிரி ஒத்துக்கிட்ட பட்சத்தில் செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா வளர்ந்துடக்கூடாதுன்னு சொல்கிறக்காண்டி எடப்பாடி பழனிசாமி ஏகப்பட்ட சூழ்ச்சிகளை பண்ணியிருக்காரு. ஸோ இந்த கலா ஆய்வுன்றதுல பார்த்தீங்கன்னா அவர் சீனியர் முன்னாள் அமைச்சர், கிட்டத்தட்ட 45 வருஷமாக எம்எல்ஏ இருந்திருக்காரு. ஒரே ஒரு டைம் தான் தோற்றுருக்காரு. கோபிச்செட்டிப்பாளையத்தில் எப்பயுமே நிற்கும் போதெல்லாம் ஜெயிப்பார் செங்கோட்டையன். அப்படி இருக்க பட்சத்தில் ஜெயலலிதா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சு போட்டு கொடுக்குற அந்த தேர்தல் டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே போனால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சு போடுவார். இந்த டைமுக்குள்ள போய் இந்த தொகுதியில் போய் நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்கன்ற மாதிரி கரெக்டாக போட்டு கொடுக்குற நபர் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன். அந்த தேர்தலுக்காண்டி பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சாரம் இருந்தாலும் சரி. ஸோ இந்த ஒரு சில முக்கியமான பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த குழுவில் இருப்பாங்கள்ல, இந்த பாயிண்ட்டு திமுக எதிராக பேசுங்கம்மான்ற மாதிரி ஒரு குழு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் முக்கியமான நபர். சசிகலாவின் நம்பிக்கைக்குரிய நபர் செங்கோட்டையன் தான். செங்கோட்டையன் தான் 2017 முதலமைச்சர் வேட்பாளராக பார்த்திங்கன்னா முன்னிறுத்தப்பட்டாங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமியில் யாருன்னே தெரியாது. முதலமைச்சர் ஆனோன்னு தான் மக்களுக்கே தெரியும். இப்போ செங்கோட்டையன் பார்த்திங்கன்னா இந்த கொங்கு மண்டலத்தில் தவிர்க்க முடியாத தலைவர். ஸோ ஓரங்கட்ட தான் முடியும் தவிர்த்து அவரை ஓபிஎஸ் மாதிரி நீக்க முடியாது. ஓபிஎஸ் நீக்கின மாதிரி பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் நீக்கினா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மேலே இருக்க தலைமை நம்பிக்கை போயிடும். கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய ஒரு அடி வாங்கும். ஓபிஎஸ் நீக்கினார்னா எல்லாரும் நிர்வாகிகளும் பார்த்தீங்கன்னா விலைக்கு வாங்கிட்டார் எடப்பாடி பழனிசாமி, விட்டமின் சி கொடுத்து. மாதிரி எடப்பாடி பழனிசாமிட்டு தான் பார்த்தீங்கன்னா சின்னம் கொடி இருக்காங்க, பார்த்தீங்கன்னா நிறைய நிர்வாகிகள் இருக்காங்க. ஸோ எடப்பாடிட்டு இந்த சின்னம் கொடி இல்லைன்னா கண்டிப்பாக யாருமே இருக்க வாய்ப்பில்லை. சசிகலா ஓபிஎஸ் பக்கம் தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது பொதுக்குழுவில் மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம் எடுக்கும்ட்டாங்க இந்த பிரச்சனை. ஓபிஎஸ் இணைக்கணும்னு சொல்கிறதுல செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பங்கு வைக்கிறார். சசிகலாம் இணைக்கணுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறார். ஆனால் சசிகலாவும் எதிராகவும் ஓபிஎஸ் எதிராகவும் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் பேசினார். செங்கோட்டையன் பேசினார்னு பார்த்தீங்கன்னா சசிகலா சரியாக போடணும், சரி நம்ம ஆள் தான் இருக்கார் கொங்கு மண்டலவர், ஸோ அவரை அனுசரிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு சசிகலா எதிர்த்தார், ஓபிஎஸும் எதிர்த்தார். ஆனால் இணைக்கணும்னு சொல்லிட்டு திருப்பி அவரே போயிருக்கார். கட்சி ரொம்ப மோசமான நிலை போயிடுச்சு, இப்போ இணைச்சே ஆன்ற ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கோன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி எடுத்து சொல்லும்போது கேட்கவே இல்லை. அதன் விளைவு தான் எம்பி எலெக்ஷன் தோல்வி 2026 ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்